சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயத்மகே தண்டகஸ்தாயுதிமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஓடிப்போனவனுக்கு 9 குரு. ஆமாங்க, சுத்தி விரோதிகளும் எதிரிகளும் ஒரு சூழ்ச்சி வலையை பின்னி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த குரு பகவானுக்கு மட்டும் உண்டு. அவர் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அனுஷ நட்சத்திரக்காரங்க நீங்க இருக்கீங்கன்னா, உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அருமையா செயல்பட போது மிகுந்த அதிர்ஷ்ட கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பு மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் குருவனுடைய உச்ச பயிற்சியினுடைய பலங்களை தான் நம்ம பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்கள் நம்ம சேனல்ல. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலங்கள் ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாம செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்றாலும் அனுஷ நட்சத்திரத்திற்கு நட்சத்திராதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ அதிர்ஷ்டம் என்பது இந்த வருடம் நிச்சயம் உண்டு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயம் பழிக்கும், நடக்கும். அதுக்குன்னோட முயற்சியில ஆல்ரெடி நீங்க ஈடுபட்டுட்டீங்க. அந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சரிங்களா? இப்போ அந்த முயற்சிக்கேற்ற ஒரு வெற்றியை கொடுப்பவன் குரு பகவான். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படியே பேர்ச்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து உச்சம் அடைகிறார். ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த கடகராசியில வந்து உச்சம் அடைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு. அப்படி 9ஆம் வீட்டுல குருவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருந்த ஆபத்தை நீக்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். ஸோ அதுல முதல் விஷயமா நான் சொல்றது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு. ஆமாங்க, ஊருக்கெல்லாம் ஒரு திருமண வாழ்க்கையெல்லாம் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு நடக்க மாட்டேங்குது, அல்லது எனக்கு ஒரு குழந்தை பாக்கி இன்னும் கிடைக்கல, அதே போல என்னுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு நோய் பிரச்சனைகள் இருக்குது, இப்படி தவிக்கக்கூடிய பிள்ளைகள் வழியில் இருந்த தடை மற்றும் பிரச்சனை நீங்கும். தவறான பாதைக்கு போன உங்களுடைய குழந்தைங்க திரும்புவாங்க, சரிங்களா? இரண்டாவது விஷயம், தோல்வியில் சென்ற காதல் அல்லது திருமண வாழ்க்கையில மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சு அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. காதல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, அதே போல அன்பு பாசம் சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி இருந்தாலும் சரி, இந்த குருவுடைய பயிற்சியின் மூலமாக இது சரியாகும். தோல்விக்கு போன காதல் மீண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு துரோகங்கள் நடந்திருக்குன்னா அந்த துரோகம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இங்கே இருக்கு. இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு. ஆமாங்க, விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவனுடைய 5ஆம் பார்வை கிடைக்குது. அதன் ரீதியாக உடல் ரீதியாக இருந்த நோய் பிரச்சனைகள் சரியாகும், சரிங்களா? அதுவும் மறைமுகமான பிரச்சனை, இந்த கேன்சர், இந்த புற்றுநோய், உடம்புக்குள்ள ஒரு கட்டி இருக்குது, பிளட்ல ஒரு பிரச்சனைகள் இருக்குது, பிரெயின்ல ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படின்னு உடம்பு உள்ளுறுப்புகள் சார்ந்த ஒரு பிரச்சனை, ரத்தம் பிளட் ரிலேட்டக்கூடிய பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இப்ப சரியாகுங்க. அதை இந்த குருவன் காப்பாத்துறாரு. ஸோ உயிருக்கு உண்டான ஆபத்தை நீக்குகிறார். அது நோய் பிரச்சனை, ஓகேங்களா? அடுத்து உங்க மேல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு, உங்க மேல ஒரு பழி இருக்குது, உங்க மேல ஒரு குறை இருக்குது. ஸோ உங்களை வேலையை விட்டு தூக்குன்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்க விடாம தடுக்கிறாங்க, அல்லது உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி கோர்ட்டு கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பணம் முதல் உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள், உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னா இந்த 9ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு பகவான் அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாத்துறாரு. அனுசரிச்சிருக்க அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க சேஃப், காப்பாற்றப்பட போகிறீர்கள். அதுக்கு காரணம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சி, உங்க வாழ்க்கையில நுழைய போகின்ற இன்னொரு புது உறவுகள், அந்த உறவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள், அந்த உதவியின் மூலமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு முடியும், சரிங்களா? அப்படிப்பட்ட நபரை உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைப்பார் இந்த குரு பகவான், அறிமுகப்படுத்துவார் இந்த குருவான்.
ஸோ இதன் மூலமாக இது உங்களுக்கு நடக்கும். மேலும் குருவான் இருக்கின்ற ஸ்தானத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலன் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மைகள் நடக்கும். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையா உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம், மனத்தெளிவு ஏற்படும். சரிங்களா? தலைமையில இருந்த ப்ரெஷர், சரிங்களா, ஒரு கடமை இருக்கு, அந்த கடமை நான் செஞ்சு முடிக்கலாங்க அப்படின்னு அந்த கடமையை செய்து முடிப்பீர்கள். அதுல வேலையில இருந்த கூடுதல் பழு பொறுப்புகள் முடியும். உங்களுக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ், இந்த பிஎஃப் பணம் அப்படின்ற பண தேவைகள், அதாவது நீங்க ஏற்கனவே முதலீடு பண்ணியிருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சமா சீட்டு கட்டியிருப்பீங்க, அப்படி ஏற்கனவே உங்களுடைய உழைப்பு பணமாக அது இருந்தால், அது வராம இருந்தால் இப்போ வந்து சேரும். சரிங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அது உங்களுடைய விருச்சிகத்துக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம். அப்போ புதிய முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய அளவு ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. சரிங்களா? பெரிய அளவு ஒரு சக்சஸ் கிடைக்கும். அதே போல புதுசாக நான் ஒரு ஆராய்ச்சி, புதிய விஷயத்தை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னா அதில் ஒரு சக்சஸ் கிடைக்கும். விருதுகள், பரிசுகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு நிச்சயமா. அதே போல நில புலன்கள் அல்லது சொத்துக்களை விற்று அதனால் லாபம் பார்ப்பீங்க. அதே போல டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், வேலை ரீதியான ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்துக்கணும், அந்த மாற்றம் கிடைக்கும். ஸோ ஜாப்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஜாபுக்கு நான் இன்னொரு பொசிஷனுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த காம்படிஷன்ல நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஸோ அது கண்டிப்பாக குருவான் நடக்கும். உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து குருவானுடைய 9ஆம் பார்வை என்பது மீனத்துல பதியுது. உங்களை விருச்சிகத்துக்கு 5ஆம் வீடு. உங்கள் நட்சத்திராதிபதியான சனி பகவானை, அதாவது நட்சத்திர நாயகனை குரு பகவான் பார்க்கிறார். ஸோ இதை விட நல்ல யோகம் வேற யோகம் கிடையாதுங்க. ஏன்னா அப்படி நட்சத்திராதிபதியை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார். இப்படி இருக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லலாம், அந்த எண்ணம் போல் உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான பணமும் பாச உறவுகளும் பதவியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க இவ்வளவு நாள் கெஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, போராடி இருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க. ஆனா இப்போ குருவனுடைய திருவருளால் அது வாண்டடா உங்க கைகளுக்கு, அதாவது உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நீங்க என்ன பண்ணணும்? அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளணும். ஆமாங்க, கிடைக்கிற வாய்ப்பை சரியான இடத்துல பயந்துங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையும் தள்ளி போட்டுறாதீங்க. அன்னைக்கே ஒரு பிரச்சனை முடியுதா, அந்த பிரச்சனை முடிச்சிருங்க, அது உங்களுக்கு நல்லதுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆக்டிவ் கண்டிப்பா தேவை. சில இடங்கள்ல விட்டு கொடுத்தல், சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்றது, விட்டு கொடுக்கறது, சரி கிடைச்ச வரைக்கும் போதும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு மனநிலையை வச்சுக்கோங்க. பேராசைப்பட்டுறாதீங்க இந்த ஒரு நேரத்தில், ஓகேங்களா? ஸோ 5ஆம் வீட்டை குருவான் பார்க்கின்ற ஒரு காரணத்தால் நிச்சயம் புதிய உறவுகள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய சொத்து பத்துகள் நிச்சயம் உருவாகும் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுக்கு காரணம் நீங்க ஏற்கனவே அதுக்கு ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க, முதலீடு பண்ணியிருப்பீங்க. சரியா? ஸோ அது தானா நடக்கல, உங்களோட முயற்சி என்ன பண்ணியிருப்பீங்க. இந்த காலகட்டம் அது விளைந்து பயிராக மாறப்போகுது. அது முளைத்து லாபத்தை கொடுக்க போகுது. நேற்று விதைச்சிருப்பீங்க, இன்னைக்கு அது லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? அதை இந்த குருவான் செய்து கொடுப்பார் உங்களுக்கு. அப்போ இந்த ஒரு நேரத்துல தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வேண்டுதல் ஏதாவது பேலன்ஸ் தான் செஞ்சு முடிச்சிருங்க. அதுல குறை வச்சிடாதீங்க, ஓகேங்களா? இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தை தவறாமல் வழங்குறது அனுசரிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல முன்னோர்களுடைய வழிபாடு, உங்க ஃபேமிலியில யாரோ இறந்த முன்னோர்கள் இருக்காங்க, பாட்டி தாத்தா முன்னோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை சரிவர செய்தாலே போதும். பெரிதளவு உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும், தடைகள் விலகும். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திர பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தட்டி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரகியம். திருவடி சரணம்.